இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில பரபரப்பான திருப்பங்கள் தான். எபிசோடு அப்படியே வந்து அப்படியே ஹைப்ப கூட்டி நம்மளும் வந்து வாவ்! அப்படின்னு சந்தோஷப்படுற மாரி பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில இப்ப ரோஹிணிய பளார்னு 2 தடவ வந்து அரைஞ்சுட்டாங்க இப்ப விஜயா. முதல் தடவ அரைஞ்சது தன்னை ஏமாத்துனதுக்கு, இன்னொரு தடவ அரைஞ்சது வந்து மனோஜ் எதுக்கும் உதவாதவரு. நான் தான் மனோஜுக்கு வந்து இந்த வாழ்க்கையே குடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, ஏன் நான் இல்லையா என் புள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு புத்திர பாசத்தில அடிச்சது. ஆனா 2 பேர் சேர்ந்து பொய் சொன்னாங்க. ஆனா வந்து மனோஜ் மேல கையே வைக்கல. வெறும் சட்டக்காலரை பிடிச்சதோட சரி. அடிக்க கூட இல்ல. "ஏய் அங்க உட்கார்றா, அவள்ட்ட பேசாதடா" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தது மட்டும் தான் நடந்துச்சு. திமிரா உனக்கு அப்படின்னு கேட்டதெல்லாம் நடந்துச்சு. இப்போ என்னன்னா, இவங்களுக்கு இன்னமுமே வந்து வேற எந்த உண்மையும் தெரியாது. ரோகிணி பெரிய பணக்காரின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரோகிணி பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க காசு வந்து இவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்தாங்க. அந்த காசை திருப்பி ரோகிணி கடன் வாங்கியும் தன்னுடைய நகைகளை வச்சும் வந்து திருப்பி ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் வந்து எங்கள் அப்பா கொடுத்தாரு பணத்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இது ஒரு தடவை ஏற்கனவே நடந்தது. இது இல்லாமல் வந்து சீர் கொடுக்கறதுக்காக வந்து அந்த ப்ரௌன் மணியை வர வச்சு நடந்ததும் நடந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு டைமில் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிறனால பணம் கொடுக்கலன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து அவங்க அப்பா அக்கௌண்ட்டில் ஒரு 100-150 கோடி ரூபா இருக்குன்னு வேற ஒரு கதை அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ காசு வந்தாலும் வர வேண்டிய ஒரு மகாலட்சுமி தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க ரோஹிணி அடிக்கிற அளவுக்கு போய் மனோஜை மேலே கையே வைக்கல அப்படின்னா வந்து என்ன இருந்தாலும் என் புள்ள தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மனோஜ் மேலே இருக்க அபரிதமான பாசம். ஆனால் நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு இவங்க எதுவுமே பெருசாக செஞ்சதெல்லாம் இல்லை. படிக்க வச்சாங்க. படிக்க வச்சதுக்கப்புறமா அவர் தற்கொலையாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இவங்களே தான் இருந்தாங்க. மீனாவோட நகையை திருடினது, சத்யாவோட கேஸுக்காக 2 லட்ச ரூபா வாங்கினதுன்னு எல்லா திருட்டுத்தனத்தையும் விஜயாவும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோஹிணி வீட்டை விட்டு போகிறதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல திருப்பி இந்த கேள்விகளை மட்டும் கேட்டு நீங்கள் ஒழுங்கா என் மேலே கை வச்சிங்க, அந்த இடத்துல ஓகே நான் அமைதியாக இருந்துட்டேன், அடுத்து எனக்கு உங்கள் மேலே கை வைக்க வேண்டாம் ஆகும் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை வயசு பார்க்காம பலாரும் ஒன்று விட்டாலும் சரி, விட்டுட்டு நான் வில்லி, நான் மோசம், நான் பொய்காரனா, என்னை விட பெரிய ஃப்ராடு, என்னை விட பல மோசமான ஆள் நீங்கள் தான். பல விஷயங்களை மறைச்சி அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிங்க, ஆனால் அவருக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பல விஷயங்களை பேசலாம். ஆனால் வந்து வேலை இல்லைங்கிற விஷயம் அப்போ விஜயாவுக்குமே தெரியாதான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல குளறுபடிகளில் உங்கள் பையனே ஒரு ஃப்ராடுங்கிறத விஜயாட்ட ரோஹிணி எதிர்த்து பேசுகிற மாதிரி சில காட்சிகள் இருந்தால் 2 வில்லிகளுக்கும் அடிவிடுந்த மாதிரி இருக்கும்.